ZeeFi ஆப்ல எப்படி வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் டீடைலா இந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்றது அப்படிங்கறத கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ZeeFi ஓட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே லாகின் ரெஜிஸ்டர் ஃபார் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஒன்று வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இமெயில் என்ட்ரு பண்ணிங்கனாலும் ஓகே, மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணாலுமே ஓகே. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு ரிசீவ் நோட்டிஃபிகேஷன் ஆன் வாட்ஸ்அப்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ZeeFi சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து டிக் பண்ணிக்கலாம். அப்படி வேணாம் அப்படின்னு நினச்சின்னா அதை டிக் பண்ணாமல் கீழே வந்து டேரெக்டாக ரிஜிஸ்டர் வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த 4 டிஜிட் கோடை என்ட்ரு பண்ணிடுங்க. இதே மெயில் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா வந்து மெயில் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ZeeFiல கிரியேட் ஆகிடும். இப்போ கிரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து பிளான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நீங்கள் இதில் வந்து வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க முடியும். இதில் வந்து பை பிளான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ப்ரீமியம் ஹெச்டி, ப்ரீமியம் 4K அப்படின்ற 3 பிளான் வந்து இருக்கும். இதில் ப்ரீமியம் ஹெச்டி வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 699 வரும். இந்த பிளானுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு 6 மந்த் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வேலிடிட்டி வந்து கொடுப்பாங்க. 6 மந்த் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து டிவைஸ் வந்து டிவி லேப்டாப்பில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீன், அதாவது 2 ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி நீங்கள் வந்து இந்த ப்ரீமியம் கண்டென்ட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ப்ரீமியம் ஹெச்டி பிளான் வந்து இன்னொன்று இருக்குது, 899 பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. இந்த பிளான்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து சேம் அதே பெனிஃபிட்ஸ் தான். நம்ம ப்ரீமியம் ஹெச்டியில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோமோ அதே பெனிஃபிட்ஸ் தான். இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி, பட் உங்களுக்கு இதில் மந்த் வந்து கூட வந்துடும். அது 6 மந்த், இது 12 மந்த் வந்து வரும். இதுலேயும் நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 ஸ்க்ரீன்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் 4K பிளான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1199 பார்த்தீங்கன்னா வரும் இந்த பிளானு. ஸோ இந்த பிளானுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 12 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஆட் ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 டிவைஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 4 டிவைஸில் உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி நீங்கள் இந்த ZeeFi சப்ஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது இதில் உங்களுக்கு எந்த பிளான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அந்த பிளான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து UPI ஐடி வச்சுருக்கீங்கன்னா என்டர் UPI ஐடியை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட UPI ஐடி மூலியமாக ஈஸியாக அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீமியம் கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். இதே கார்டு டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா என்டர் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஆல் கிரெடிட் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட், எல்லா கிரெடிட் கார்ட்ஸுமே இதில் வந்து சப்போர்ட்டடாக இருக்குது. நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதில் டெபிட் கார்டு நீங்கள் வச்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெபிட் கார்டுக்கு சப்போர்ட்டட் பேங்க்ஸ் எல்லாமே கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பேங்க்கில் நீங்கள் வந்து டெபிட் கார்டு வந்து வச்சுருந்தீங்கன்னா மட்டும் அதை நீங்கள் கார்டு நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் பே கொடுத்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ZeeFi வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். வேறு என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதற்கான வீடியோஸுமே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.